ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வடை செய்கிறதுக்கு நான் 1 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். அதை தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி, பெருஞ்சீரகம், பெருங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட நான் வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம அப்படியே வடை இந்த மாவு கூட ஆட் பண்ணி வடை சுட போகிறோம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் வடை. அதனால் ரொம்ப அது கருப்பாகும் கையில். உடனே இந்த மோர் தண்ணியில் போட்டிங்கன்னா கருப்பாகாமல் இருக்கும். இப்போ இது கூட நான் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அப்படியே பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம வாழைப்பூ, இந்த கடலைப்பருப்பு இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வடை மாதிரி தட்டி பொரித்து எடுத்துட்டோன்னா நமக்கு வாழைப்பூ வடை ரெடி ஆகிடும். இது போட்ட உடனே திருப்பி போட்டுறாதீங்க. போட்ட உடனே திருப்பி போட்டோன்னா பிரிஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பரட்டி போடுங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வேக வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. நமக்கு வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வடை யாரெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவி. மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.